வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மேசராசியோட ஜனவரி மாத பலன்கள் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மேசராசி மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. மேசராசி பொறுத்தவரைய ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. அடுத்து வந்து சனி பயிற்சி இருக்கு, 7.5 சனி ஆகுது, இதனால எதுவும் பிரச்சனை வருமா, என்னோட தொழில பிரச்சனை வருமா, இல்லை என்னோட குடும்பத்தில் பிரச்சனை வருமா, இல்லை ஏதாவது ஒரு வழியில் எனக்கு வந்து பல தடங்கள் வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைய மேசராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஒரு நல்ல நிலையில் இருக்காரு, குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு, புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, சனி வந்து 11ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவர் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் தான் சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு வந்து 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைய உங்களுக்கு வந்து எந்த தடங்களும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் மனக்குழப்பங்களும் எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். மேசராசியை பொறுத்தவரைய தொழிலையோ இல்லை வேலையிலையோ இல்லை உங்கள் வருமானத்திலையோ எந்த ஒரு இடையூறும் இல்லை, எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. உங்களுக்கு வந்து புது தொழில் தொடங்க போகிறேன், புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயான இதாக தான் இருக்கும். எந்த விதமான மனக்குழப்பம் இருக்காது. கூட வேலை செய்கிறவங்களாலையோ இல்லை மற்றவங்களாலையோ யாராலையுமே எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைய தொழில் வந்து ஒரு முன்னேற்றமே காணப்படும். வேலைக்கு போகிற இடத்துலையுமே ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக தான் மேசராசியை பொறுத்தவரைய இருக்குது. ராசியை பொறுத்தவரைய இந்த ஜனவரி மாதத்தை முழுக்க பயன்படுத்திக்கோங்க, நல்லது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வந்து ஏதாவது ஒரு லக் மாதிரியா ஒரு லாட்ரி சீட்டோ ஏதாவது ஒரு லக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஏதோ ஒரு காரியம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ஜனவரி மாதம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. இதுவரை ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் இந்த ஜனவரி மாதத்தில் எந்த இடையூறும் இல்லை. மேசராசியை பொறுத்தவரைய மேசராசிக்கு குடும்பத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் நிம்மதியே நிலவக்கூடிய காலகட்டமாக மேசராசிக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. இதனால் மாணவர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டமே அப்படின்னே சொல்லலாம். உங்களோட எதிர்காலத்தை பிளான் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் தான் மேசராசிக்கார மாணவர்களுக்கு. நீங்கள் நினச்ச இடத்துல உதவி கிடைக்கும், நினச்ச இடத்துல கடன்கள் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்பு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் லோனுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து கைகூடி சேரும். திருமண வாழ்க்கை அப்படின்னு வச்சிங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஒரு நல்ல நிலைமைகளும் மேசராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இருக்குது. லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் வந்து மேசராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இருக்குது. உடல் நலத்தை பொறுத்தீங்கன்னா உடல் நலத்தில் எந்த தொந்தரவும் எந்த இடையூறும் இல்லை மேசராசிக்கு. இதுவரை பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த மாதம் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் சின்ன மன குழப்பங்கள் ஏதாவது ஒரு சின்ன டென்ஷன் வருமே தவிர மற்றபடியான எந்த ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பலனுமே இந்த ஜனவரி மாதத்தில் இல்லை. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சொல்லணும். அதுவும் இல்லாமல் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கார். சூரியன் சுக்கிரனோடையும் புதனோடையும் சேர்க்கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவிகள் வந்து உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. சரியாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேசராசிக்கு வந்து இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை என்னதான் 7.5 சனி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுத்தாலுமே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைய எந்த தொல்லையும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. அது வேலையிலையோ இல்லை வீட்லேயோ இல்லை எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து ஏதாவது உதவியோ எதுவுமே ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா அதில் வந்து எந்த தடங்களும் எந்த வருத்தமும் ஏற்படாத காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. மேசராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. மேசராசிக்காரர்களுடைய இந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.